ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். நமது வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கின்றன. தீராத நோய்களா அல்லது எதிரிகளால் தொல்லைகளா, நாகதோஷம் அல்லது ராகு கேது தோஷத்தால் திருமண தடை நீடிக்கிறதா, காலை சுற்றி வளைக்கின்ற பாம்பை போன்ற கடன் தொல்லைகளா, இவை அனைத்திற்கும் ஒரே தீர்வாக அமைவதுதான் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அருளிய கருட தண்டகமாகும். இந்த துதி ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது, இதை சொல்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த மகா ஞானியான வேதாந்த தேசிகரை சோதிக்க ஒரு பாம்பு பிடிப்பவர் வந்தார். அவர் தேசிகர் மீது பல விஷப்பாம்புகளை ஏவினார். ஆனால் தேசிகர் பயப்படவில்லை. அவர் தரை மீது 7 கோடுகளை கிழித்தார். பாம்புகள் அந்த கோடுகளை தாண்ட முடியாமல் மடிந்தன. இறுதியில் வந்த சங்கபாலன் என்ற கொடிய விஷப்பாம்பை அடக்க அவர் அங்கேயே கருட மந்திரத்தை சொல்லி இந்த கருட தண்டகத்தை இயற்றினார். உடனடியாக கருட பகவான் தோன்றி அந்த பாம்பை தூக்கிச் சென்றார். இந்த கருட தண்டக துதியை ஒரு முறை நீங்கள் கேட்டால் போதும். மருத்துவத்தால் தீர்க்க முடியாத நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது இது. ஜாதகத்தில் உள்ள ராகு கேது தோஷங்கள், காலசர்ப்ப தோஷங்களை நீக்கி சுப காரியங்களை கைகூடச் செய்யும். உங்களை சுற்றி இருக்கும் மறைமுக எதிரிகள் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து இது ஒரு கவசமாக உங்களை பாதுகாக்கும். மற்றும் நீண்ட தூர பயணங்களின் போது இதை கேட்டாலே போதும், விபத்துகளின்றி பாதுகாப்பாக வீடு திரும்பலாம். மன வலிமை குறைந்திருக்கும் நேரத்தில் இந்த தண்டகத்தை ஒரு முறை கேட்டால் போதும், ஒரு புதிய உத்வேகத்தையே இது தந்துவிடும். இப்ப இந்த உயர்ந்த கருட தண்டகத்தை நம்ம கேட்கலாம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. நமः பன்னகனத்தாய வைகுண்டவசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. गरुडमखिल वेद नीडादिरूढं द्विषत्पीडनोत्कण्डिता कुण्ठ वैकुण्ठ पीठीकृत स्कन्धमीडे स्वनीडा गतिप्रीतरुद्रा सुकीर्ति स्तना भोगगाढो भगूढस्फुरत्कण्टकव्रात वेदव्यता वेपमानस् द्विजिह्वादिपाकल्प विस्फार्यमानस्फटावाटिका रत्नरोचिषठा राजिनीराजितं कान्तिकल्लोलि नीराजितम्. जय गरुड सुपर्ण दर्वी गराहार देवाधिपाहारहारिन् दिवौकस्पति क्षिप्तदम्बोलिदारागिना कल्पकल्पान्तवातूल कल्पोदयानल्प वीरायितोद्यत् चमत्कार दैत्यारि जैत्रध्वजारोह निर्धार्यतोत्कर्ष संघर्षणात्मन् गरुत्मन् मरुत्पञ्चकाधीश सत्यादिमूर्ते न कश्चित् समस्ते नमस्ते पुनस्ते नमः. नमैदमजहत् सपर्याय पर्याय निर्यात पक्षा नीलास्पालनोत्वेल पादोति वीची सपेडाहतागाद पादाळ भाङ्गार संगृत्य नागेन्द्र पीडा सुनीभाव भास्वन्नगश्रेण ये जण्डदुण्डाय नृत्यत्भुजङ्ग ब्रुवे वज्रिणे दंष्टयादुभ्यमध्यात्म विद्या विधेया विधेया भवत्तास्य मापा दयेता दयेताश्च मे. मनुरनुगत पक्षिवक्त्रस्फुरस्तारकस्तावकश्चित्रभानुप्रिया शेखरस्त्रायतां नस्त्रिवर्गापवर्ग प्रसूतिः परव्यो मधामन्वलद्वेषि दर्पज्वलत्वालकिल्य प्रतिज्ञावतीर्ण स्थिरां दत्तबुद्धिं परां भक्तिरेणुं जगन्मूलकन्दे मुकुन्दे महानन्ददोद्ध्रिं ददीथा मुदागा महीना महीना महीनान्तक. षट्त्रिंशद्गणशरणो नरपरिपाठी नवीनकुम्भगणः विष्णुरथदण्डकोऽयं विघटयतु विपक्षवाहिनी व्यूहं विचित्रसिद्धितः सोऽयं वेङ्कटेश विपश्चिता गरुडध्वजतोषाय गीतो गरुडदण्डकः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. श्रीमते श्री
நிகமாந்தமஹாதேசிகாய நமः. இது ஸ்ரீ கருடதண்டகம் சம்பூர்ணம். ஸ்ரீ கருட பகவானின் அருள் இருந்தால் எந்த துயரமும் நம்மை நெருங்காது. நீங்களும் இந்த துதியை கேட்டு நல்ல பலன்களை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒளி எங்கும் பரவட்டும்.